ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வச்சு சாம்பார் செஞ்சுருக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து இதில் வந்து 2 கீரை இருக்குது, 2 வகையான கீரை இருக்குது. ஒன்று நாட்டு பொன்னாங்கண்ணி, அப்புறம் இன்னொன்று சிவப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது. நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை தான் வாங்கியிருக்கோம். இந்த கலரில் அது இப்படி தான் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இதை நல்லா வாங்கி நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சி எடுத்து நல்லா கழுவி தண்ணியில் ஒரு 2 தடவை 3 தடவை கழுவி எடுத்து வச்சிடணும். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம பருப்பு குக்கரில் வந்து 100 கிராம் பருப்பு போட்டாலே போதும். 100 கிராம் பருப்பு போட்டு அதில் தக்காளி வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக 3லேருந்து 4 விசில் வச்சு நல்லா கொலைய வேக வச்சுக்கணும். இந்தளவுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு எனக்கு. இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக மசாலா ஐட்டம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கூட கிடையாது, கொஞ்சம் அதோட கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கீரைக்கு புளி ஊற்றக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கூட்டு மாதிரி வச்சா பரவாயில்ல, சாம்பார் மாதிரி வைக்கும்போது கொஞ்சமாவது புளி வேணுமேங்கிறது தான் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சின்ன சைஸ் துண்டு தான் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 தக்காளி போட்டீங்கன்னா இத்தனையும் போட்டால் போதும். நான் ஒரு பெரிய தக்காளி 1 தான் போட்டேன். அதனால் நான் இப்போ கொஞ்சம் புளி எடுத்துருக்கிறேன். புளியை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கையில் இங்கிட்டு வந்து நான் கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பக்கத்தடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த கீரையை வந்து நம்ம வதக்கிட்டு போட்டோம்னா தான் நல்லது. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் வேண்டாம், சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு இந்த கீரையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா 2 கைப்பிடி பெரிய கைப்பிடி அளவு 2 கைப்பிடி அளவு கீரை இருந்தது போட்டுட்டு நான் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கும்போது கீரை நல்லா வதங்குறதுலே நம்மளுக்கு பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சாம்பார் இங்கே கொதித்ததுக்கப்புறம் அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும்ல, மசாலாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கீரையை நம்ம அதில் சேர்த்துக்கணும். அது வரைக்கும் கீரையை நம்ம நல்லா வதக்கணும். காம்பு இல்லாமல் நல்லா ஆஞ்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இது கொஞ்சம் கடினமான வேலை தான், ஆஞ்சி எடுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த கீரை வந்து அவ்வளவு நல்லதுங்க. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி இது வந்து அழகாக்கும், உடம்பு மேனி பளபளக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பளபளப்புக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம வந்து கீரையில் எல்லா கீரையிலையுமே ஒவ்வொரு வகை சத்து இருக்குது, இரும்பு சத்து நிறையாவே இருக்குது. இந்த கீரைக்கு அப்படி சொல்லுவாங்க, அதனால் நானும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கீரையை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக வைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியை வச்சாலே நல்லாயிருக்கும். தேவைன்னா ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை, பருப்பும் இதுவும் தான். கடைசியில் நான் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து வதக்கையிலே வெந்துருச்சு. கீரை எப்போவுமே சட்டுன்னு வெந்துடும். இருந்தாலும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார். இந்த சாம்பார் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டீங்கன்னா முதல் நாளே வாங்கி நீங்கள் சாயங்காலம் டிவி பார்த்துருக்கும்போது கூட கீரையை நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக சூப்பு செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷ் நம்ம என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வேறு அப்பளம் இருந்தால் கூட வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதில் சத்துப்புளி இதில் நிறையவே இருக்குல்ல, ப்ரோட்டீன் சத்து, பருப்பும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.